ஹலோ ஹால், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் புல்லட்டிங் அண்ட் நம்பரிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை பற்றி முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எப்படி செலெக்ஷன் பண்ணுறது, செலெக்ஷன் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபாண்ட் கலர் எப்படி பண்ணுறது, ஹைலைட் கலர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இந்த கிளாஸில் நம்ம புல்லட்டிங் அண்ட் நம்பரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் சம் ஷார்ட்கட் கீஸும் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நான் வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ புல்லட்டிங் அண்ட் நம்பரிங் பண்ணுறதுக்கு இது எதுக்காக நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் நம்மளோட மளிகை லிஸ்ட்டு, ஏதோ ஒரு பெரிய லிஸ்ட்டு, இப்போ ஒரு மெடிக்கல் இருக்குது அப்படின்னா அதில் மெடிக்கலுக்கு என்னென்ன மெடிசன் வாங்கணுங்கிற லிஸ்ட் இருக்குது இல்லையா, ஒரு பெரிய லிஸ்ட்டுக்கு தான் நம்ம புல்லட்டிங் அண்ட் நம்பரிங்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட ஸ்கூலுக்கு தேவையான ஏதோ ஒரு சம்திங் திங்ஸோட லிஸ்ட்டை வந்து மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபஸ்ட் வந்து பென், அண்ட் அடுத்து பென்சில். ஸோ நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணவும் உங்களுக்கு தெரியும், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ண வேண்டியது தான். எரேசர். நெக்ஸ்ட்டு அவனுக்கு சம் புக்ஸ் தேவைப்படுது. ஸோ புக்ஸ், நோட் புக், ஓகே. இங்கே பாருங்க, சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்ஸ், நோட் புக்ஸ், இங்கே பாருங்கள், கர்சர் இங்கே வச்சு கிளிக் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆன் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் அவனுக்கு வந்து ஒரு பாக்ஸ் தேவைப்படுது, பென்சில் பாக்ஸாக இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அவன் உட்காந்து ரைட் பண்ண டேபிள் அண்ட் சேர் தேவை. ஸோ டேபிள் அண்ட் சேர். ஸோ இந்த மாதிரி ஏதோ சம்திங் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்கு தான் நம்ம புல்லட்ஸ் நம்பரிங் கொடுக்க முடியும். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எழுதியிருக்கக்கூடிய லிஸ்ட்டெல்லாம் வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் சொல்லியிருக்கேன், கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். மொத்தமாக ஒரே டைமில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற கண்ட்ரோல் ஏ கீயை கொடுத்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நம்மளோட டூல்ஸ் பாரில், இந்த ஃபார்மேட்டிங் டூல்ஸ் பாரில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களோட புல்லட்ஸிங் ஐகான். இந்த புல்லட்ஸிங் ஐக்கானை நீங்கள் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும், புல்லட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். சப்போஸ் எனக்கு புல்லட்ஸிங் வேண்டாம், எனக்கு வந்து எத்தனை மெட்டீரியல் வாங்கணுங்கிற லிஸ்ட்டில் நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு பாருங்க, அகெயின் அன்செலக்ட் பண்ணியாச்சு. அதனால திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா புல்லட்டிங் பக்கத்தில் பாருங்கள், நம்பரிங் ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ அந்த நம்பரிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பரிங்கில் உங்களோட லிஸ்ட்டை கொடுத்துரும். நீங்கள் லிஸ்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு மொத்தமாக எத்தனை மெட்டீரியல் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்பரிங் பண்ணும்போது உங்களுக்கு நம்பரிங் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதில் இன்னும் ஒரு சில அட்வான்ஸான ஷார்ட்கட் கீஸும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஷார்ட்கட் கீ சொல்ல போகிறேன்னா, இப்போ பாருங்கள், நம்ம எழுதியிருக்க டெக்ஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் கீஸ் தான். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், டைட்டில் புல்லட்டிங் அண்ட் நம்பரிங் சொல்லி. இதுக்கு போல்டு பண்ணணும், இட்டாலிக் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும், டூல் பார் போய் தான் நம்ம டச் பண்ணி பண்ணணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், போல்டுக்கு மேலே வைக்கும் போதே உங்களுக்கு கண்ட்ரோல் பி, இட்டாலிக் மேலே கண்ட்ரோல் கீ ப்ளஸ் ஐ, அண்டர்லைனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீ ப்ளஸ் யூ அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுதான் அதோட ஷார்ட்கட் கீஸ். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு உங்களுக்கு நான் கண்ட்ரோல் ஆல்ரெடி இங்கே பாருங்கள், போல்டு வந்து ஒரு மாதிரி ப்ளூவாக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட் வந்து போல்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இப்போது கண்ட்ரோல் கீ ப்ளஸ் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இட்டாலிக் சேஞ்ச் ஆகுது. கண்ட்ரோல் கீ ப்ளஸ் யூ கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த புல்லட்டிங் அண்ட் நம்பரிங்க்கு அண்டர்லைன் ஃபார்ம் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இது வந்து ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு. இதுலேயே வந்து அன்டூ அண்ட் ரீடூ. இப்போ நான் பண்ணியிருக்கேன், எனக்கு அண்டர்லைன் வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் கீ ப்ளஸ் இசட் கொடுத்தோம் அப்படின்னா அண்டுக்கு போயிடும். இல்லை எனக்கு வேணும், திரும்பவுமே நான் பண்ண ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வேர்டுக்கு போகணும் அப்படின்னா அது வந்து ரீடுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் கீ ப்ளஸ் ஒய். சரிங்களா? உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்.
இது நம்ம ஷார்ட்கட் கீ கொடுத்தும் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே இப்போ பாருங்கள், நான் அகைன் கண்ட்ரோல் அண்டு கொடுக்குறேன், கண்ட்ரோல் கீ ப்ளஸ் இசட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டூல் பார் சொல்லியிருந்தேன் இல்லையா, அண்டும் இருக்கும், அட் த சேம் டைம் ரீடும் இருக்கும். இந்த லெஃப்ட் ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டு, அந்த ரைட் ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடு. சரிங்களா? நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணிக்குமோ அதில் ஒரு ஸ்டெப்பு வந்து பேக் மூவ் ஆன் பண்ணணும்னா அண்டு, அண்ட் ஃபார்வேர்டுக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னா ரீடு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்மளோட புல்லட்ஸிங் அண்ட் நம்பரிங் பண்ண முடியும். ஃபாண்ட் கலரும் நான் உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணாங்க பாருங்கள். செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டை இங்கே இருக்கும் பாருங்கள், ஃபாண்ட் கலர். ஸோ ஃபாண்ட் கலர் மூவ் ஆன் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட ஸ்டைலு பாருங்கள், ஃபாண்ட்டோட ஸ்டைல் இங்கே பாருங்கள், ஃபாண்ட்டு நேம். இப்போ ஃபாண்ட்டு நேமோட ஃபாண்ட்டு ஸ்டைல்ஸை நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸு எந்த மாதிரியான ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கவும் முடியும். பாருங்கள், நிறைய ஸ்டைல்ஸ் அவைலபிள் இருக்குது நமக்கு. உங்களுக்கு எக்ஸாக்ட்லி நேம் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து கர்சரை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து இங்கே இருக்கிற ஃபாண்ட் நேம் எரேஸ் பண்ணிட்டு அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் டைப் பண்ணும்போதே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்ச் ஆகியும் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டைலை வச்சுக்கவும் முடியும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு புல்லட்டிங் அண்ட் நம்பரிங்கும் சொல்லி கொடுத்தேன். இப்போ புல்லட்டிங் அண்ட் நம்பரிங்கை எப்படி கேன்சல் பண்ணுறது, அதாவது வேண்டாம் அப்படிங்கிறத எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அகைன் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு புல்லட்ஸ் மேலே திரும்பவும் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், புல்லட்டிங் போயிடும். இப்போ நான் நம்பரிங் வச்சுருக்கேன் அப்படின்னா அகைன் நம்பரிங் மேலே ஒரு டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பரிங்கும் போயிடும். புரியுதுங்களா? இதுதான் வந்து புல்லட்டிங் அண்ட் நம்பரிங் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.